சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இந்த மட்டன் கிரேவி வந்து பண்ணலாம். முக்கியமாக பேச்சுலருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கரில் கறி எடுத்து போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், லைட்டாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை வந்து மூடி விட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 5-6 விசில் நல்லா வெந்து வந்தோன்னா குக்கரை ஓர கட்டி வச்சிடலாம். குக்கரை வந்து உடனே ஓப்பன் பண்ணிட வேணாம், கொஞ்சம் நேரம் தம்மில் இருக்கட்டும். அப்போ தான் கறி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதங்கின உடனேயே தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகு ஜீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 பெரிய தக்காளியை வந்து அறுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா வேகிற வரையும் கொஞ்சம் கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியோடைய கறியை சேர்த்துக்கலாம். அதனுடைய தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து சூப்பாக கூட பயன்படுத்தலாம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவினா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இதுக்கு வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம். அதுதான் சரியான காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா